சரி, இன்னைக்கு நிஜமாகவே நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி சபையார் யாவருக்கும் அது மிக பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு இந்த செய்தி எடுக்கும் பொழுது இன்னைக்கு இந்த வாரம் ஒரு சாதாரணமான ஒரு செய்தி எடுக்கணும் என்று தான் நான் தீர்மானித்திருந்தேன். அதற்கு ஏற்றார் போல தான் அதை ஆயத்தப்படுத்த தொடங்கினேன். ஆனாலும் இந்த செய்தியை சாதாரணமான செய்தி தான், திரும்பியும் சொல்கிறேன். ஏதோ பெரிய ஒரு பயங்கரமான செய்தியெல்லாம் இல்லை, ஒரு சாதாரணமான செய்தி, ஆனால் யாவருக்கும் மிக மிக பிரயோஜனமான ஒரு செய்தியாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, அதனால இன்றைக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறவர் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டு கண்களை மூடி, ஏசப்பா இன்றைக்கு வார்த்தையை நீர் பிரசங்கிக்க வேண்டும். இன்றைக்கு ஏசப்பா நாங்கள் அல்ல, நாங்கள் உங்களை குறித்து மேன்மை பாராட்டி கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவர்களோ அவர்கள் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறபடியினால் இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய வார்த்தையை மேன்மை பாராட்டி முற்றிலுமாக ஏசப்பா நீர் பேசுகிற வார்த்தை கேட்பதற்கு இந்த 1 மணி நேரத்தை நாங்கள் எந்த சோர்வும் இல்லாமல், தூக்கம் இல்லாமல், எந்த விதமான கனவுகளும் இல்லாமல் உடைய வார்த்தையை கேட்பதற்கு இந்த நாளில் எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு பிராக்டிக்கலான ஒரு செய்தி தான். சரி, பிராக்டிக்கலான செய்தி என்றால் இன்னைக்கு நிஜமாவே நான் கேட்குறேன், இன்னைக்கு அநேகர் மிக மிக கோபம் படுகிறது உண்டு, அப்படி தானே? இன்னைக்கு நிறைய பேர் கோபப்படுகிறது உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப துக்கமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் சண்டை போடுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு மற்றவர்களை குறை சொல்கிற குணம் அதிகமாக காணப்படுகிறது. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கவலையோடு காணப்படுகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, இது எல்லாமே சேர்த்து இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வியாகுலப்பட்டு அவர்களுக்கு தலைவலி வருகிறது, அவர்களுக்கு வயிறு இருக்கிறது, அநேக வியாதிகள் வருகிறது. அது மாத்திரமில்லை, தாறுமாறாக சத்தத்தை உயர்த்தி கத்துகிறார்கள். இன்னைக்கு அநேகருக்கு அவர்களுடைய உள்ளத்திலும் மனதிலும் எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸே இல்லாமல் எல்லாமே நெகட்டிவாகவே யோசிக்கிற ஒரு மனப்பான்மையோடு இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அப்படி தானே? இதை நான் சொல்லுகிறது கரெக்டு தானே? இந்த உலகம் முழுவதுமாக பாருங்க, இப்படிப்பட்ட ஜனங்களாக தான் இப்போ நிரப்பப்பட்டிருக்கிறது. ஏன் என்று கேட்டால், இது பாருங்க, அநேகருக்கு மன அழுத்தம் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் பதட்டம் படுறார்கள். இன்னைக்கு அநேகருக்கு கவலை இருக்கிறது. இன்னைக்கு வியாகுலம் இருக்கிறது. பயங்கரமான சுமையை தூக்கி கொள்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். துன்பங்கள் அநேகம். அது மாத்திரம் கிடையாது, அநேக கிளர்ச்சிகள், சடுதியான திகழ் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறபடினால்தான் இதற்கு பாருங்க, இப்படிப்பட்ட இந்த கோபம், இந்த உடல்நிலை சரிவு, இந்த போராட்டங்கள், தாறுமாறாக கத்துறது, சத்தத்தை உயர்த்தி கத்துறது, நம்மளை கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம பேசுறது, இது எல்லாமே காணப்படுகிறது. இது என்னதென்றால், இதற்கு பேர் உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் ஸ்ட்ரெஸ். கேட்டிருக்கீங்களா? மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர். ஏன் ப்ரெஷர் என்றால், இந்த உலகம் உங்கள் மேல் ஒரு பெரிய சுமையை வைத்து விட்டது. நீங்கள் அநேக காரியங்களுக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்கிறீங்க. அந்த பொறுப்பெல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக காணப்படுகிறது. இந்த ப்ரெஷர், இந்த மன அழுத்தம், அது எங்கே நோக்கி இன்றைக்கு அநேகரை கொண்டு சேர்க்கிறது என்றால், இந்த மன அழுத்தம் மனச்சோர்வை உண்டாக்குகிறது. அதற்கு பெயர் என்னதென்றால் தெரியுமா? என்னதுன்னு? டாக்டர்ஸ் இருக்கிறீங்களா? இன்னைக்கு எல்லாருக்குமே ட்ரீட் பண்ணுறாங்களே. இன்னைக்கு சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, டிப்ரெஷன். கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையை? கேட்டானே, பிரதர் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கு பிரதர், ஜோம் பண்ணுங்க பிரதர். அதற்கு தமிழ் வார்த்தை என்னதென்றால் மனச்சோர்வு, டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் ஏன் வருகிறது என்றால், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற மன அழுத்தம் மற்றும் மற்ற எல்லா விதமான வியாகுலம், எல்லா விதமான உங்கள் சுமைகள், உங்களுடைய பொறுப்புகள், இது எல்லாவற்றையும் நீங்கள் தாங்கி ஓடிக்கொண்டிருக்கிறபடினால ப்ரெஷர் உண்டாகுகிறது. இந்த ப்ரெஷர் உண்டாகுகிறபடினால டிப்ரெஷன்
உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, இன்னைக்கு உலகத்துடைய ஜனத்தொகை எவ்வளோன்னு தெரியுமா? சரி, 8 பில்லியன். 8 பில்லியன்னா 800 கோடி, 800 கோடின்னு வரும்னு நினைக்கிறேன். 800 கோடியா? ஆமாம், 800 கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த 800 கோடி ஜனங்களில் மருத்துவ ரீதியாகவே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேலே இருக்கிற ஜனங்களுக்கு இந்த டிப்ரெஷன் என்கிற வியாதி உண்டு என்று சொல்கிறார்கள். இதை நான் சொல்கிறது வெறுமனே டாக்டர் இடத்துல போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்கிறவர்களுக்கு தான் இந்த கணக்கெடுப்பு, சரிங்களா? ஆனால் நான் சொல்கிறேன், என்னுடைய மதிப்பீடு என்ன தெரியுமா? என்னதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு மதிப்பீடு என்னுடைய மனதில் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் டிப்ரெஷன் உண்டாயிருக்கும்னு நான் சொல்கிறேன், 99% ஜனங்களுக்கு கண்டிப்பாக டிப்ரெஷன் உண்டாயிருக்கும். நீங்கள் அதற்கு டாக்டருக்கெல்லாம் போயிருக்க மாட்டீங்க, ஒருவேளை ஜெபித்து இருந்திருக்கலாம், போதகிட்ட போயிருக்கலாம். ஆனால் இங்கெல்லாம் நிறைய பேர் டாக்டருக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஒன்லி அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிலெலாம் தான் பாருங்கள், இந்த மாதிரி டிப்ரெஷன் வந்தான்னா அதுக்குன்னு அவங்க டாக்டர்லாம் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸே அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது பாருங்கள், இன்னைக்கு நிஜமாகவே இந்த டிப்ரெஷன் வந்த மாத்திரத்தில் இந்த உலகம் என்ன செய்யும்? நான் ஒரு கிறிஸ்தவனை குறித்து பேசல. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் என்னத்தை செய்வார்கள் என்றால், சே இந்த பிரச்சனைலாம் இதெல்லாம் தாங்க முடியலடா, பேசாமல் தூங்க போயிடுவோன்னு சொல்லி நிறைய பேர் தூங்க போயிடுவாங்க. தூங்குனா தூக்கம் வராது. எதை போட்டு தூங்குவாங்க? தூக்க மாத்திரையை போட்டு தான் தூங்க முடியும். தயவுசெய்து யாராவது உங்கள் டாக்டர் தூக்க மாத்திரை எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணான்னா தயவு செய்து நீங்கள் சாப்பிட தொடங்கி விடாதீர்கள். நீங்கள் ஜெபத்தினால ஜெயிங்க. நீங்கள் தூக்க மாத்திரை சாப்பிட தொடங்கி விட்டீர்கள் என்றால் அது ஒரு முடிவே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இன்னும் அதிக சோர்வுக்குள்ளாக தான் நீங்கள் போவீங்க. இது ஒரு அறிவுரையாக நான் கொடுக்குறேன். எங்கேயாவது நீங்கள் டாக்டர் போகும்பொழுது தூக்கம் வரலையா, இப்போலாம் சும்மா அசால்ட் எழுதி கொடுத்துட்றாங்க தூக்க மாத்திரைலாம். அது எவ்வளவு விளைவுகளை உண்டாக்கும், தீமையான விளைவுகளை உண்டாக்கும்னு உங்களுக்கெல்லாம் தெரியல. அதனால் தயவுசெய்து அதுக்கெலாம் நீங்கள் போகாதீங்க. வாலிப பசங்களாம் முன்னாடி வந்து உட்காரலாம்ல, அதான் ஏசி இல்லையா எங்கேயும்? சார், அப்போ பாருங்கள், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரெஷரை மறப்பதற்காக டிவி பார்க்க போயிடுவாங்க. அப்படி தானே? டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு பார்ப்பாங்க. சில பேர் மியூசிக் கேட்பாங்க. சில பேர் வெளியில் போயிட்டு வரலான்னு ஊரை சுற்ற போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபோன்னே பார்த்துட்டு அதில் ஏதாவது ரீல்ஸ்னு பார்த்து அவங்க மனசை வந்து டைவர்ட் பண்ண பார்ப்பாங்க. சில பேர் இன்னொரு விதமாக நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்டோன்னா இந்த டிப்ரெஷன்லாம் போய்டோன்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, புகை பிடிப்பாங்க. சில பேர் வந்து தண்ணி அடிப்பாங்க. சில பேர் வந்து பாருங்கள் எக்ஸசைஸ் பண்ண போவாங்க. சில பேர் பாருங்கள் அவங்க வந்து உடனே ஃபோன் பண்ணி ஊரில் இருக்க கதையெல்லாம் பேச சொல்லிடுவாங்க. ஏன்னா டைவர்ஷன் வேணும், அப்படி தானே? இந்த டிப்ரெஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு டைவர்ஷன் வேணும். அதனால் மற்ற எல்லாம் காரியத்தையும் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பேர் ட்ரக்ஸ்லாம், இன்றைக்கி வாலிப பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறதும் இப்படிப்பட்ட டிப்ரெஷன் படினால தான். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் தெரப்பிலாம் உண்டு. இன்றைக்கி டிப்ரெஷனுக்கு வந்து லாஃப்டர் தெரப்பி. காலையில் 5 மணிக்கே பார்க்கில் உட்காந்து கக்கப்போன்னு சிரிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ இங்கேயும் வந்துடுச்சு. முந்தி டெல்லியில் மட்டும் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ இங்கே சென்னையிலையும் வந்து இருக்கிற பார்க்கிலலாம் தொடங்கிட்டாங்க இதெல்லாம். காலங்காலத்தில் 5 மணிக்கு போனீங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்குது. நிஜமாக நான் சொல்கிறேன், போய் பாருங்கள். 5 மணிக்கு கிளம்புவீங்களா? எழும்புனானா போய் பாருங்கள். எல்லாம் காலையில் கக்கப்போக்குன்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து அந்த உதிக்கிற சூரியனை பார்க்கணுன்னு காலையிலேயே போய் பீச்லேயாவது பார்க்லேயாவது போய் நிற்பாங்க. ஏன்னா டிப்ரெஷன் கம்மியாகிடுமா தெரில. இதெல்லாம் ட்ரை பண்ணிங்களா இல்லையான்னு தான் தெரில. ஆனால் இது இப்படிப்பட்ட நிறைய தெரப்பிலாம் இருக்குது. சரி, இது எல்லாமே உலகம் செய்கிற காரியங்கள். இப்போ நான் கிறிஸ்தவர்களாகிய உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு டிப்ரெஷன் வந்ததென்றால், மன அழுத்தம் வந்ததென்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆமாம், எல்லாருமே ரொம்ப தெரியுதா எல்லாம்? ஆமாம், நம்ம பைபிள் வாசிப்பீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? ஜோம் பண்ணுவீங்க. வேற ஜெப கூட்டம் இருந்தால் போவீங்க. கூகுள் மீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. வேற என்னெல்லாம் இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு நீங்கள் சபைக்கு வரணும். டிப்ரெஷனாக இருக்கிற பிள்ளைங்க, ஆனால் எல்லாருமே வரதே டிப்ரெஸ்டாக இருக்கு. அது நீங்கள் வர டைம்லாம் பார்த்தா எனக்கு டிப்ரெஷன் வந்துடும் போல இருக்கு. சரி, வேற பாட்டு பாடுவாங்க, சாங்ஸ் கேட்பாங்க. வேற என்ன காரியம்லாம் நீங்கள் செய்வீங்க கிறிஸ்தவர்களாகிய நீங்கள்? சரி, இது பாருங்க, இங்கே தான் பாருங்க,
இந்த வித்தியாசம், உலகத்திற்குரிய வித்தியாசமும் நமக்குரிய வித்தியாசத்தையும் தான் பாருங்க. ஏசு கிறிஸ்து ஒரு நாள் மார்த்தா மரியாள் வீட்டுக்கு போனான். அங்க மார்த்தா ரொம்ப அப்படியே ப்ரெஷர்ல ஏசப்பாவுக்கு மீனை பொரிச்சு கொடுக்கலாமா, குழம்பு வச்சு கொடுக்கலாமா, ரொட்டியை சுற்றி கொடுக்கலாமா, பிரியாணி வைக்கலாமா, எப்படி பண்ணலாம், தண்டூரி வைக்கலாமா, கிரில் சிக்கன் வைக்கலாமா அப்படின்னு ஒரே டென்ஷன், ப்ரெஷர். லேடிஸ் இருக்கு அந்த ப்ரெஷர்லாம் உங்களுக்கு. உங்க புருஷனுக்கு காலையில் தோசை சுட்டு கொடுக்கலாமா, இட்லி வைக்கலாமா, உப்புமா செய்யலாமா, இல்லைன்னா மத்தியானம் சிக்கன் போடலாமா, எறா போடலாமா, நைட்டுக்கு வேற என்ன செய்யலாம். இது டெய்லி வீட்டில் நடக்கிற ப்ரெஷர் தானே. ஏன்னா இந்த ப்ரெஷர் நாங்கள் இப்போ கொஞ்சம் அப்பப்போ எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இந்த என்ன சாப்பிட்றதுன்னு டிசைட் பண்ணுறதே ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது. முந்தி எங்கள் அம்மா இருக்கும் போது எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நானும் எங்கள் அப்பா கையில் விட்டுட்டேன். எங்கள் அப்பா காலையில் 1 மணி நேரம் பாலின்கிட்ட கேட்டு பாருங்க, அவளுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் என்னம்மா வைக்கலாம், குழம்பு வைக்கலாமா, பருப்பு வைக்கலாமா, இது வைக்கலாமா, டெய்லி ப்ரெஷர். அப்படி தானே? அதே தான் மார்த்தா பண்ணி கொண்டிருந்தா. அப்போ ஏசப்பா சொல்கிற காரியத்தை பாருங்க. 41ஆம் வசனத்தில் ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையில்லாம கலக்கப்படாத, கலங்கி கொள்ளாத, கவலைப்படாத. அங்க உடனே சொல்றாரு பாருங்க, தேவையானது ஒன்றே, அது மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்படின்றால் பாருங்க, இங்க ஏசப்பாவே உலகத்திற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு வித்தியாசத்தை அவர் சொல்லி காட்டியிருக்கிறார். அப்படிதானே? நீங்க தேவையில்லாம நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறது, நாளைக்கு கட்ட வேண்டிய எலக்ட்ரிசிட்டி பில், அடுத்த மாதம் கட்ட வேண்டிய உங்க ரெண்ட்டு, மற்றவங்க இன்சூரன்ஸ் டியூ, வட்டி பணம், இது எல்லாமே நீங்க உலகத்திற்குரிய காரியங்கள். ஆனால் ஏசப்பா சொல்கிறார், அது எல்லாவற்றுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க, தேவையானது ஒன்று மட்டும்தான். என்னது தேவையானது? ஒன்று. அது என்னது? தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். என்ன பங்கு அது? அவ கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. ஏசப்பா பேசுகிற வார்த்தைகள் தான் உங்களுடைய நல்ல பங்கு. இன்னைக்கு சபையில் ஏசப்பா பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் பாதி பேர் வீட்டில் ரெயின் ஹாலிடே போட்டாங்க. ரெயின் லீவுன்பாங்கள்ல, மழை பெஞ்சிச்சுன்னா லீவு, ரெயின் ஹாலிடே போட்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதுதான் உங்களுடைய உண்மையான பங்கு. ஆமாம். அதனால நான் கேட்கிறேன், இதெல்லாமே சரிதான். இங்க பாருங்க, இந்த வேதாமத்தை வாசிக்கிறது சரிதான். ஏன்னா இதை முற்றிலுமாக ஒரு பிராக்டிக்கலான ஒரு மெசேஜ் என்று நான் சொல்லிவிட்டேன். அப்படிதானே? அதனால நீங்க பிராக்டிக்கலா தான் யோசிக்கணும். நீங்க என்னமோ பெரிய ஒரு தூதனை போல எல்லாம் யோசிக்க கூடாது. ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல பிராக்டிக்கலா தான் யோசிக்கணும். நீங்க வேதாமத்தை வாசிக்கிறீங்க, பாட்டு கேட்குறீங்க, சபைக்கு வரீங்க, ஜெப கூட்டத்துக்கெல்லாம் போறீங்க, நீங்க எல்லா விதமான ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை செய்றீங்க. ஆனாலும் இந்த மன அழுத்தம், இந்த டிப்ரெஷன் உங்களை விட்டு கடந்து சென்றதா, இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட வருகிறதா? உண்மையா சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க. வருதில்ல? வந்து கொண்டே தானே இருக்குது. ஏன் ஏன் இவ்வளோ நீங்கள் ஜெபித்தும், இவ்வளோ நீங்க பைபிள் வாசித்தும், இவ்வளோ நீங்க கூட்டத்திற்கு நீங்க சென்றும், நீங்க பாட்டு கேட்குறீங்க, செய்தியை கேட்குறீங்க, எல்லாமே சரியாக தான் செய்றீங்க. ஆனாலும் இந்த மன அழுத்தம் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது. நான் பிஸ்னஸ் பண்ணும்போது காலையில் எழும்பும் பொழுது என் நெஞ்சு புக் புக் புக்குன்னு தான் அடிக்கும். இன்னைக்கு வேலைக்கு ஆள் வருவாங்களா, இன்னைக்கு காசை கொடுக்க முடியுமா, இது பண்ண முடியுமா. இன்னைக்கு நிஜமாகவே நான் சொல்லிக்கிறேன், எவ்வளோதான் ஜெபித்தாலும், எவ்வளோதான் நான் செய்தி கொடுத்தாலும், அது நான் வேலை பார்த்துட்டு கொண்டு வந்த வேலையில் அதெல்லாம் இருந்தது. உங்களுக்கும் அப்படி தானே? காலையில் எழும்பும்போது எத்தனை பேர் டென்ஷனோடு எழும்புறீங்க? உண்மையை ஒப்புக்கொள்ளுங்க. நீ கர்த்தருடைய பிரச்சனத்தில் நீங்கள் உண்மையை ஒப்புக்கொண்டனா கர்த்தர் பார்ப்பார், அது ஒரு விடுதலை தருவார். எத்தனை பேர் காலையில் எழும்பும் பொழுதே புக்கு 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 புக்குன்னு நெஞ்சு துடித்து எழும்புறீங்க? யாருமே இல்லையா? தேவையில்லாம தான் செய்தி எழுதிட்டு வந்திருக்கேன் போல இருக்கு. எனக்கு தெரியும், எல்லாருக்குமே இந்த பிரச்சனை உண்டுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, இந்த பிரச்சனை பாருங்க, இங்கதான் நல்லா கவனித்து பாருங்க. இந்த பிரச்சனை அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்,
அது என் நிமித்தமாகவோ இல்லை என்றால் என்னுடைய நடக்கை நிமித்தமாகவோ இந்த பிரச்சனை வருகிறது நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மன அழுத்தம் என்பது உங்கள் நிமித்தமாக வரவில்லை. இந்த உலகத்தின் அமைப்பே உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குவதற்கு ஏற்றார் போலதான் இந்த உலகம் அமைப்பை உருவாக்கப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்றீங்களா இல்லையா? The problem is not you. நீங்க பிரச்சனை கிடையாது. இதுக்கு நீங்க நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த மன அழுத்தம் ஏன் வருகிறது என்றால் இது உங்கள் நிமித்தமாக வரல. ஆனால் இந்த உலகத்துடைய டிசைனே, இந்த உலகத்துடைய வேலை பார்ப்பே, இந்த உலகத்துடைய மெஷினே உங்களை டிப்ரஸ் பண்ணுவதற்காகவே இந்த உலகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. The problem is the world. இந்த உலகம் தான் ப்ராப்ளம். நீங்க எவ்வளவுதான் கெட்டிக்காரனா இருந்தாலும், எவ்வளவுதான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் வேதம் வாசித்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற டிப்ரெஷன் தினந்தோறும் உங்களை சீண்டிக் கொண்டே இருக்கும். புரிந்து கொள்றீங்களா இல்லையா? இந்த மன அழுத்தம், அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய வேலையா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கலாம், இன்னைக்கு பிரச்சனைகள் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம், இன்னைக்கு உங்களுடைய வேலை உங்களுடைய பாஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்க கார் எப்போ பார்த்தாலும் ரிப்பேர் ஆகி கொண்டே இருக்கிறது, ப்ரெஷர் உண்டாகுது, பைக் எப்போ பார்த்தாலும் ஆக்சிடென்ட் ஆகிட்டு கொண்டு இருக்குது, ப்ரெஷர் ஆகிடுது. நல்ல ஒரு சட்டை தான் வாங்கினேன், 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன், ஆனால் உடனே கிழிஞ்சு போயிடுச்சு, ப்ரெஷர். அப்படிதானே? இன்னைக்கு முழுவதுமாக ப்ரெஷர் தான். நீங்க எதை செய்தாலும், எதை வாங்கினாலும், எதை அனுபவித்தாலும் உங்களால் அல்ல, இந்த உலகத்தின் நிமித்தமாக. காரை நீங்க தயாரிக்கல, அப்படிதானே? எவனோத்தன் தயாரிச்சான் காரை, பிரச்சனை வந்துருது. ஆனா அந்த கார நிமித்தமாக உங்களுக்கு என்ன வருகிறது? உங்களுக்கு மன அழுத்தம் வருகிறது, டிப்ரெஷன் வருகிறது. இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, இந்த மன அழுத்தம் தான் இன்னைக்கு மனச்சோர்வுக்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த ரெண்டுத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஸ்ட்ரெஸ், பிரஷர், டிப்ரெஷன். மன அழுத்தம், மனச்சோர்வு. மன அழுத்தம்னா பிரஷர், மனச்சோர்வுனா டிப்ரெஷன். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நிஜமாய் நான் கேட்கிறேன், இந்த காரியத்தில் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இங்க தனித்து நிற்கிறீர்களா? இது உங்களுக்கு மட்டுமே வருகிறதா? இல்லை. அங்கதான் பாருங்க, வேதாகமத்தில் நம்மளுடைய முற்பிதாக்களுக்கு இப்படிப்பட்ட மன அழுத்தம், மனச்சோர்வு உண்டானதை வேதாமம் முழுவதுமாக வாசிக்க முடியும். ஆமென். அதனால தான் சொல்கிறேன், இந்த மன அழுத்தம், இந்த மனச்சோர்வு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் இது ஒரு நபரை தெரிந்து கொண்டு வராது. ஆனால் இது யாவருக்கும் இது உண்டாகும். அப்படி என்றால் இது இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் இஸ் நாட் செலக்டிவ், பட் இட் இஸ் ஃபார் எவ்ரிஒன். இது யாரோ ஒருத்தரை மட்டும் தேடி பிடிச்சி இந்த ஸ்ட்ரெஸ் உங்களை கொடுமைப்படுத்தாது. இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு வியாதி இல்லை, இது ஒரு கண்டிஷன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டயபெட்டிஸ் வியாதி கிடையாது, கண்டிஷன் என்பாங்க. பிபிங்கிறது வியாதி கிடையாது, கண்டிஷன் என்பாங்க. அதே போல இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு வியாதி கிடையாது, இது ஒரு கண்டிஷன். இந்த உலகத்தில் நீங்க வாழ்கிறபடினால இந்த ஸ்ட்ரெஸ் யாவரையும் அது தேடி வரும், யாவரையும் அது துன்பப்படுத்தும், வியாகுலப்படுத்தும், உங்களை சோர்வுக்குள்ளாக தள்ளும். நீங்க ஜெபிப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க, ஆனாலும் சில நேரத்தில் அதற்குரிய ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமா சொல்லுங்க, அப்பதான் ஏசாப்பா கேட்பாரு. நீங்களாம் அப்புறம் யாருமே ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் இல்லைன்னா எப்படி? நான் புரியல. பாருங்க, தாவீது சங்கீதம் 42:9 சொல்கிறார் பாருங்க, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி என்னை ஏன் மறந்தீர். பாருங்க, வியாகுலப்பட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனோடு திரிய வேண்டும் என்று சொல்கிறேன்.
அதே 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய். ஏன்? ஸ்ட்ரெஸ் உண்டாகி விட்டது. அவன் ராஜா, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். அதனால தான் அவனுடைய சங்கீதம் முழுவதுமாக பாருங்க, முழுவதுமாக புலம்புகிறதை பார்க்கிறோம், வியாகுலத்தை அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். அவன் வந்து கர்த்தாவே என்னை மறந்து விட்டீரா, சீக்கிரமாக இறங்கி வாரோம், என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, எல்லாமே ஜலப்பிரவாகம் என்னை தாண்டி என்னுடைய மூக்கை தாண்டி போயிட்டு இருக்குது, சீக்கிரமாக வந்து என்னை விடுதலையாக்குவோம் என்று அநேக இடத்துல ஏன் சொல்கிறார் என்றால் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். புரிந்து கொள்றீங்களா? தாவீதுக்கே வரும்போது உங்களுக்கு வராதா? கேட்கிறேன், என்ன இதெல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, வருமா வராதா? சொல்லுங்க. அப்படி என்றால் இன்னைக்கு நிஜமாவே நாம் இது தனிப்பட்டு இதுல வந்து சிக்கி கொண்டவர்கள் அல்ல, இது உலகத்திற்கே வரும். அதனால தான் நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கிற பாப்புலேஷன்ல 99% வரும். இந்த 1% தான் நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். அங்கதான் நீங்க வந்து எப்படி இதுல இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இன்னைக்குள்ள செய்தி. கவனமாக கேளுங்க, ஒவ்வொரு வசனத்தையும் கவனமாக பாருங்க. ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் யூத் ஃபெலோஷிப்புக்கும் ஃபேமிலி ஃபெலோஷிப்புக்கும் ஒரு கேம் இருக்கு. இன்னைக்கு கொடுக்கப்படுகிற வசனத்தை வச்சு தான் இந்த கேம் ஆட போறோம். அதனால வசனத்தெல்லாம் கவனமாக கேளுங்க, சரிங்களா? சரி. அதன் பிறகு எலியா பாருங்க, ஒரு பெரிய அற்புதத்தை நடத்தினான். அங்க பாருங்க, 500 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை யாவரையும் வந்து அங்க தோற்கடிக்கும்படியாக ஒரு பலியை இட்டு அவர்களை கொலை செய்த பிறகு அவன் சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும், அப்படிதானே? இல்ல, ஸ்ட்ரெஸ் உண்டாகி விட்டது. ஏனென்றால் எசபேல் வந்து கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறாள். 1 ராஜாக்கள் 19:4 பாருங்க, அவன் சொல்கிற காரியத்தை பாருங்க. எல்லாமே ஜெயித்த பிறகு சொல்றான் எலியா, ஐயோ போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவே எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். இங்க பாருங்க, இதுதான் இந்த ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும். நான் ஒண்ணுத்துக்கு உதவாதவன், நான் வேஸ்ட், என்னெல்லாம் என்னை வச்சு என்னத்த பண்ண மாதிரி ஏசப்பா, எனக்கு இந்த குடும்பத்துக்கு வந்து என்ன நன்மை இருக்கிறது என்று உங்களையே வேஸ்ட் என்று என்ன செய்யும் இந்த ஸ்ட்ரெஸ். எலியா அப்படி நினைத்தான், எலியா அப்படி நினைத்தாரு. இருக்கிறதே மகா வல்லமை உள்ள தீர்க்கதரிசி எலியா என்ன சொல்கிறார்? என் பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் நான் இல்லப்பா, என் உயிர் எடுத்து போடும். அதே தான் யோபு சொல்கிறார் பாருங்க, யோபு 3:1. யோபு தன் வாயை திறந்து தன்னுடைய பிறந்த நாளை சபித்தான். ஏன்? வியாதியோ வியாதி, உடம்பு ஃபுல்லா அரிப்பு, சொறி, தாங்க முடியல, இருக்கிற ஸ்ட்ரெஸ் பிரஷர்ல என்ன பண்ணுகிறான்? அவனுடைய பிறந்த நாளை சபிக்கிறான். இத்தனைக்கும் யோபு வார்த்தையில கவனமா இருந்த ஒரு மனுஷன், அப்படிதானே? வார்த்தையில கவனமா இருந்த மனுஷனே தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறவன் அளவுக்கு அவன் இருந்தான் என்றால் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் உண்டாகி இருந்திருக்கும், எவ்வளவு பிரஷர் உண்டாகி இருந்திருக்கும், அப்படிதானே? நீங்களும் அப்படிதானே இருக்கிறீங்க. ஏன்டா இந்த உலகத்தில் பிறந்தோம், சே பிறக்காமலே இருந்திருக்கலாமே. எத்தனை பேர் நினைச்சிருக்கிறீங்க? எல்லாருமே நினைச்சிருப்பாங்க ஒரு நேரத்தில். அதே போல பாருங்க, மோசே பாருங்க, ஒரு மகிமையான ஒரு லீடர். எகிப்தில் எல்லா வித்துகளையும் கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் அவன் வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு லீடர். பேச்சு தான் கொஞ்சம் கஷ்டம் அவனுக்கு, ஆனால் நல்ல ஒரு திறமைசாலியான ஒரு லீடர். அவனே ஒரு நேரத்தில் புலம்புறான் பாருங்க. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு தேவன் மன்னாவே கொடுத்தாரு, ஆனால் மண்ணாலாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கறி வேணும்னு கேட்டாங்க, இறைச்சி வேணும்னு கேட்டாங்க. என்னாகும் 11:1 வாசிங்க பிரதர். 11:11. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லோருடைய பாரத்தையும் என் மேல் சுமத்த. அங்க பாருங்க, இந்த பாரத்தை எல்லாத்தையும் என் மேல சுமத்தி விட்டீரே. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு. சொல்லுங்க. சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? ஆமா, இங்க பாருங்க, புலம்புகிறதே பார்க்கிறோம். ஏன்? ஏன்னா தாங்க முடியல, அவங்க பண்ற பிரச்சனையை தாங்க முடியல. இவன் நம்ம சபையிலேயே ஒரு 10 பேர் வந்து ஊழியக்காரருக்கு பிரச்சனை பண்ணான்னா எங்களாலே தாங்க முடியாது. அங்கே நினச்சி மாதிரி லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து குத்திக்கிட்டே இருந்தாங்க, மோசைய குத்திக்கிட்டே இருந்தாங்க. எப்படி இருந்திருக்கோம் மோசைக்கு? தாங்க முடிஞ்சிருக்காது. அதனால சொல்றாரு பாருங்க 12ஆம் வசனத்துல, இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல
உம் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் ஆமாங்க, கர்ப்பம் பாருங்க தரித்தேனோ. அந்த ஸ்ட்ரெஸ்ல என்ன சொல்கிறார் பாருங்க, உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடு சொல்லும்படி. யார்? இந்த ஜனங்களை தூக்கி சுமந்து நீ போ என்று சொல்லும்படி இந்த ஜனங்களை என்னப்பா நான் பெத்து போட்டேன். அப்படிதானே பேசியிருப்பாரு. நானா பெத்து போட்டேன், என் வயிற்றுல தான் வந்தாங்க, யாருன்னே தெரியாது பயம்லாம். சொல்றங்க சரியா இல்லையா? இப்படி தானே கேட்டிருப்பாரு. ஏனமா என் பிள்ளைங்க போல, என் கூட பிறந்தவங்க போல இப்படி நோண்டிட்டு இருக்கிறாங்க, வேற வேலையே கிடையாது எனக்கு. ஆமென். இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, இதுதான் உண்மையான சூழ்நிலை. இன்றைக்கு உலகத்தில் பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை. அது மாத்திரம் இல்லை பாருங்க, ஸ்ட்ரெஸ் வந்து வெறுமனே உலகத்திற்குரிய காரியத்திற்கு மாத்திரம் ஸ்ட்ரெஸ் வராது, பரலோகத்திற்குரிய காரியத்துக்கும் பரலோகத்திலிருந்து கிடைக்கிற சில காரியங்கள் நிமித்தமாகவும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாகும், பிரஷர் உண்டாகும். ஏனென்றால் நான் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு கண்டிஷன். இது நீங்க பிரச்சனை கிடையாது, இது இந்த உலகமே அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, உங்க சரீரமே அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? நீங்க ஸ்ட்ரெஸ் பிரஷர் இல்லை என்றால் நீங்க டெட் பாடி. புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை பிரஷர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நீங்க டிப்ரெஷன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க டெட் பாடி. ஓகே, அப்போ பாருங்க, தானியல் பாருங்க, பரலோகத்திலிருந்து மகிமையான தரிசனங்களை கண்டான். தேவ தூதனே பக்கத்தில் இருந்து இந்த தரிசனங்களை குறித்து பேசினான். ஆனாலும் பாருங்க, இப்படிப்பட்ட மகிமையான இந்த காரியங்களை கேட்கும் பொழுதும் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் சந்தோஷமாக இருந்திருக்கணும், விடுதலை பெற்றது போல இருக்கணும். ஆனால் இல்லை, வியாகுலம் உண்டானது. வாசிங்க தானியேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். தானியேலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன், என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. என் தலையில் தோன்றின தரிசனங்கள் யாருடைய தரிசனங்கள்? கர்த்தர் அவனுக்கு மகிமையான கொடுத்த வெளிப்பாடின் தரிசனங்கள் அவனை ஸ்ட்ரெஸ்க்குள்ளாக உண்டாக்கினதாம், கலங்க பண்ணினதாம். அடுத்த வசனத்தில் சொல்கிறார், 28ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது, இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன். எந்த காரியத்தை? அவன் கண்ட காரியத்தை எல்லாத்தையும் வந்து மனதிலே வைத்துக் கொண்டான். அவன் நினைவுகள் எல்லாமே கலக்கத்திற்குள்ளாக கடந்து சென்றது. அது மாத்திரமல்ல, தானியேல் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க பார்த்து வாசிங்க. அதான் தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன். தப்பா இருக்கு, நானே வாசிக்கிறேன். தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன், பின்பு நான் எழுதல, கேட்டுக்கொள்ளுங்க. நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன், பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன். எதனால? அவன் செஞ்ச எந்த விதத்தினால கிடையாது, பாபிலோன் ராஜா அவனை கொடுமைப்படுத்தினதுனால கிடையாது, வேற எந்த மனுஷனாலும் உண்டாகாத ஸ்ட்ரெஸ் எதனால உண்டானது? தேவனுடைய தரிசனங்களை அவன் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் உண்டானது, பிரஷர் உண்டானது. அதனால தான் நான் சொல்லுகிறேன், ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் செலக்டிவ், இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட நபரை வந்து தேடி பிடிச்சி அவனை மட்டும் கொடுமைப்படுத்தாது. இந்த உலகத்தில் இருக்கிற யாவருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் சொந்தமானது. ஏனென்றால் இந்த உலகத்தின் வடிவமைப்பே, இந்த உலகத்தின் டிசைனே உங்களை வந்து ப்ரெஷரான ஒரு ப்ரெஷர் குக்கருக்குள்ளே வைக்கிறது போல தான் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் ஒரு டிசைனே என்னதுன்னா, இந்த உலகமே ஒரு ப்ரெஷர் குக்கர். அப்படி தானே? வெந்துக்கிட்டே இருக்க வேண்டிதான். ஏன்னா இது எப்படி எந்த அளவுக்கு வெந்து போக முடியும்? நம்ம சதெல்லாம் வந்து எலும்புலேருந்து கீழே விழுகிற வரைக்கும் வெந்து போயிட்டே இருக்கிற அளவுக்கு இந்த ப்ரெஷர் குக்கர் என்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஸான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் நான் சொல்கிறதுபடியாக, அதனால தான் பாருங்க, நீங்க பைபிள் வாசித்தாலும் ஜெபம் பண்ணாலும் நல்லவர்களாக இருந்தாலும் நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் வந்து கொண்டே தான் இருக்கும், இந்த டிப்ரெஷன் வந்து கொண்டே தான் இருக்கும். அந்தந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க?
பைபிள் வாசித்து ஜோம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் மறுபடியும் அடுத்த நாள் வரும், வேற ஒரு பிரச்சனை நிமித்தமாக வரும், வேற ஒரு சூழ்நிலை நிமித்தமாக வரும். யாருமே அதுக்கு விதி விலக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது, ஏசப்பாவுக்கே ஸ்ட்ரெஸ் உண்டாயிடுச்சு. அவர் வந்து பிதாவிடத்தில் வந்து ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார். இது எல்லாமே ஊமையாக எழுதப்பட்ட ஒரு ஜபம் தான். அதனால வந்து ஏசப்பாக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாயிடுச்சுன்னு நினைத்து கொள்ளாதீங்க. இது நமக்கு ஒரு மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட வியாகுலம் உண்டாகும், இப்படிப்பட்ட ஒரு பிரஷர் சிச்சுவேஷன் உண்டாகும் என்பதை ஏசப்பா வந்து அன்னைக்கு உணர்த்தி காட்டுவதற்காக இதை செய்தார். அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். ஏன்னா ஏசப்பா வியாகுலப்பட்டார்னா அவர் யார்? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் வியாகுலப்பட்டார்னா என்ன ஆகும்? நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்மளும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம், அப்படிதானே? சரி, அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாக தரையிலே விழுந்தது எல்லாம் வந்து உவமையாக எழுதப்பட்டது. பிதாவே உமக்கு சித்தமானால், 22:42 பாருங்க, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யு அப்படின்னு ஜெபம் பண்ணார். இது எதை குறித்து அவர் இதை ஜெபம் பண்ணுகிறார்? ஏன்னா ஸ்ட்ரெஸ் அவருக்கு தெரியுது. 3 மணியை என்னை கூட்டு போறாங்க, என்னை சிலுவையில் அறைய போடுறாங்கன்னு அவருக்கு தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, அவர் தானே தீர்க்க தரிசனங்களை உரைத்தார். அவருக்கு தெரியுது என்னை வந்து சிலுவையில் போட போறாங்கன்னு தெரியுது. ஆனால் பயந்தோ ஸ்ட்ரெஸ்ஸின் படியாக இதை சொல்லல, ஒரு உவமையாக நம்மளுக்கும் இந்த ஏசாப்பாவுடைய சிந்தனை உண்டாக வேண்டும் என்பதற்காக அவரே நம்மளுக்கு ஒரு உதாரணப்படுத்தி இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் உங்களுக்கும் உண்டாகும், இப்படிப்பட்ட டிப்ரெஷன் உங்களுக்கும் உண்டாகும் என்று ஏசாப்பாவே சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இங்க தான் பாருங்க, இப்போ பாருங்க, நம்ம பார்த்தோம் தானியேல், மோசே, எலியா, தாவீது, இயேசு கிறிஸ்து யாவருக்கும் இந்த மன அழுத்தம் உண்டானது. கரெக்டா இல்லையா? இந்த மன அழுத்தம் உண்டானது. ஆனால் யாருமே இந்த மன அழுத்தத்திற்கு அவர்கள் தோற்று போகவில்லை. இதுதான் முக்கியமான காரியம். ஏனென்றால் இன்றைக்கு பாருங்க, டிப்ரெஷன் வந்தாலே அடுத்த தாட் என்ன தெரியுமா வரும்? இன்னைக்கு உலகத்தில் என்ன தாட் வருது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சூசைட், தற்கொலை. டிப்ரெஷன் வந்தாலே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, இந்த உலகத்தில் நான் வாழ்கிறது வேஸ்ட். அன்னைக்கு எலியா அப்படி தானே நினைத்தான், யோபம் அப்படி தானே நினைத்தான். இப்படி ஒரு சிந்தனை வந்தாலே உடனடியாக நம்மளுடைய மனதில் வருகிற காரியம் என்னதென்றால், எங்கேயா வீட்டு விட்டு ஓடி போயிடலாமா? காசி, இமாலயா எங்கேயா ஓடி போயிடலாமா? இல்லை என்றால் பேசாம எங்கேயா போய் குதிச்சு செத்து போயிடலாமா? இப்படிப்பட்ட சிந்தனை தான் உலகத்திற்கு வரும். ஆனால் இந்த முற்பிதாக்களுக்கு யாருக்கும் அந்த சிந்தனை வரல. ஆனால் பாருங்க, அவர்கள் முற்றிலுமாக அந்த ஸ்ட்ரெஸ் பிரஷரை அவர்கள் ஜெயித்தவர்களாக காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பாருங்க, ஏதோ ஒரு காரியம் இருந்தது. இன்றைக்கு அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் சொல்லிவிட்டேன், மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன். எவ்வளவுதான் வேதாகம வாசித்து நீங்க பைபிள் படிச்சு நீங்க பாட்டெல்லாம் கேட்டு நீங்க வந்து சபைக்கு வந்தாலும் அடுத்த நாள் உங்களுக்கு பிரஷர், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நல்லா கேளுங்க, இப்போதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த ஸ்ட்ரெஸ் பிரஷரை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு அதுக்கு மேலாக ஒரு அஸ்திபாரம் தேவை. என்ன தேவை? நல்ல சத்தமா சொல்லுங்க. அஸ்திபாரம். உங்களுக்கு என்ன தேவை? அஸ்திபாரம். ஒரு ஃபவுண்டேஷன் வேண்டும். இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, என்னது இந்த ஃபவுண்டேஷன்? இங்க தான் பாருங்க, பழைய ஏற்பாடுல வெறும் உதாரணங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாடுல தான் பாருங்க, இந்த அஸ்திபாரத்தை நாம் எப்படி உருவாக்கி கொள்ள முடியும், இந்த அஸ்திபாரத்தை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிலைநிறுத்த முடியும் என்பதை புதிய ஏற்பாட்டில் தான் முழுவதுமாக நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பதாக நான் என்னுடைய சாட்சியை லைட்டாக நான் சொல்லிடுறேன். ஏனென்றால் இந்த ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் எல்லாமே நான் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணால, நான் எந்த ஒரு கம்பெனிக்கு நான் வேலை பார்த்ததே கிடையாது. எல்லாமே என் கையில் தான் இருக்கும், எல்லாம் பொறுப்பும் என் கையில் தான்.
நான் வந்து பணம் வந்தாலும் என் கையில் தான், பணம் வரலனாலும் என் கையில் தான். இன்னைக்கு என்னை போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் தெரியும். அதனால் பாருங்கள், அநேக ப்ரெஷர் உண்டாகும், அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் பாருங்கள், இந்த ப்ரெஷர் எல்லாமே வந்து நானும் ஜெபிப்பேன், பைபிள் வாசிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் எழும்ப முடியுது, மறுபடியும் வேற ஒரு பிரச்சனை வரும், வேற ஒரு ப்ரெஷர் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். இது இயல்பு. ஆனால் நான் எப்பொழுது ஊழியத்திற்காக நான் வந்து ஆண்டவரிடத்தில் நான் முற்றிலுமாக சரணடைந்து நான் வந்தேனோ, அந்த நாளிலிருந்து நான் நிஜமாக நான் சாட்சியாக சொல்கிறேன், எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ எதுவுமே இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. நிஜமாக நான் சொல்லுகிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணும்போது லட்சக்கணக்கான மணி ரொட்டேஷனில் இருக்கும், பணம் இருக்கும், கையில் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த நாளில் எனக்கு ப்ரெஷர் இருந்தது. இன்றைக்கி நான் ஆண்டவருக்குள்ளாக வந்து விட்டேன், கையில் பணம் கிடையாது, அடுத்த நேரம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நீங்கள் நிஜமாகவே பாருங்கள், நிறைய காரியங்கள் இருக்குது. எங்கள் வீடு கூட அது சொந்த வீடு கிடையாது, அது எல்லாமே வந்து 3 பேருக்கு இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. மீது எல்லாமே வாடகை வீடு தான், உங்களுக்கே தெரியும். கார் பழசாயிடுச்சு, அடுத்த தடவை காரை எப்படி வாங்குறது, எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஆனால் ஒரு துளி ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, ஒரு துளி ப்ரெஷர். ஹல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, நான் பிஸ்னஸ்க்கு ஊழியத்திற்கு வந்த மாத்திரத்திலிருந்து ஒரு துளி கூட ப்ரெஷரும் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. என்னை முற்றிலுமாக கர்த்தர் மாற்றி விட்டார். நிஜமாவே எனக்கு ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் என்று இன்னைக்கு வந்ததுன்னா, சபையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர். மற்றபடி எனக்கு வந்து என்னுடைய அம்மாவுக்கு குறித்தோ, என் மனைவியுடைய ஹெல்த் குறித்தோ, எங்கள் அப்பாவை குறித்தோ, நாளைக்கு என்ன என்கிட்ட இருக்குமோ இருக்காதோ, இதை குறித்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, ப்ரெஷரும் கிடையாது. இதை நான் சாட்சியாக நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். நான் எதற்காகன்னு ஒரு மேன்மைக்காக சொல்லலை, இது எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு உதாரணப்படுத்திக் கொள்வதற்காக தான் நான் இதை சொல்கிறேன். வாலிப பிள்ளைங்க எஸ்பெஷலி நீங்கள் இதை ஒரு உதாரணப்படுத்திக் கொள்வதற்காக தான் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் நிஜமாவே எனக்கு அதான் நான் சொல்கிறேன்ல, ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எப்போ தெரியுமா வரும்? நம்ம சபையின் பிள்ளைங்க யாராவது ஒரு தப்பு பண்ணனா ப்ரெஷர் ஆகிடுது நம்மளுக்கு. அப்படி தான் வந்து ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ் இருக்குது தவிர வேற உலகத்தின் ரீதியாக எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். அங்கே தான் பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் பவுலுக்கும் பாருங்கள் இதே போல ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ப்ரெஷர் இருக்கிறது. எப்படி என்றால், என்னடா சவுல், உங்களுக்கு தெரியும் பவுலுக்கே வந்து சரீரத்தில் அநேக பாடுகள் இருந்துச்சு. அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, கால் ஊனி நடப்பார்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நிறைய காரியங்கள் எழுதவும் பட்டிருக்கிறது. இப்போ அது குறித்து நம்ம போக வேண்டாம். ஆனால் அவருடைய சரீரத்தில் நிறைய போராட்டங்கள் இருந்தது. சரி, அருமையான மகள் ஹேமாவை இப்போ பார்க்குறேன். சரி, பிரைஸ் தி லார்ட் ஹேமா, லண்டன்லேருந்து வந்திருக்கிற. சரி, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, அப்போ பாருங்க, பவுல் வந்து பிலிப்பியர் 1:23 சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அவர் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை குறித்து சொல்லுகிறார். இதுதான் பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இதெல்லாம் கவனமாக கேளுங்க. அங்க பவுல் சொல்லுகிற காரியம் 2 காரியம் இருக்கு. 2 காரியம் இருக்கு. இந்த 2 காரியத்தினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். அது என்னதை குறித்து சொல்கிறார் என்றால், ஒன்று என் சரீரத்தில் நிறைய வியாதி போராட்டங்கள்லாம் இருக்கு, அதை குறித்து நான் வந்து கவலைப்படுகிறேன் என்று சொல்கிறார். இன்னொரு 2வது காரியம் என்ன சொல்கிறார்னா, நான் சபையை குறித்து நான் கவலைப்படுகிறேன் என்று அங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். அங்க சொன்ன பிறகு பாருங்க, தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. இது இன்டைரக்டா என்ன தெரியுமா சொல்றாரு? தேகம்னா சரீரம். நான் வந்து பேசாம செத்து போய் நான் ஏசப்பாவுடன் போய் சேர்ந்துட்டேன்னா அது நலமா இருக்கும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை உண்டு என்று அங்க சொல்லுகிறார். புரிந்து கொள்றீங்களா இல்லையா? அது மாத்திரமல்ல, அது அதிக நன்மையா இருக்கும் என்றும் சொல்லுகிறார். அதன் பிறகு இப்ப பாருங்க, அவருக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாகி விட்டது. என்னதுன்னா 2 காரியம். பேசாம செத்து போயிடலாமா, இல்லை என்றால் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்து சபைக்கு ஊழியம் செய்யலாமா? ஆனாலும் பவுல் தெரிந்து கொள்கிற காரியத்தை பாருங்க. பிலிப்பியர் 1:24 அப்படி இருந்து நான் மரித்து போகாமல் என் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியமாக காணப்படுகிறது. அப்போ பாருங்க,
இந்த உலகத்தில் இருக்கிற பிரஷர் இதை எல்லாத்தையும் காட்டிலும் அவர் எடுத்த முடிவு என்னதென்றால், நான் உயிரோடு இருந்தால் நான் ஆண்டவருக்காக, கொரிந்தியர் சபைக்காக நான் இன்னும் அதிகமான ஊழியம் செய்ய முடியும் என்று அவர் என்ன பண்ணுகிறார்? ஆசைப்பட்டது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இது அவர் ஆசைப்படல. ஆசைப்படுகிறது என்னது? அது முந்தின வசனத்துல 23ஆம் வசனத்துல சொன்னார், நான் மரித்து போய் நான் இயேசு உடனே இருக்கிறதுக்கு தான் எனக்கு ஆசை அப்படிங்கிறார். ஏன்னா அவ்வளோ பிரஷர். ஏன்னா நிறைய இடத்துல சொல்றார், எனக்கு அடுத்த நேரம் எங்க தூங்குவேன், எங்க நான் வந்து சாப்பிடுவேன், எனக்கு வந்து நான் குளிர் நேரத்தில் வந்து எனக்கு போத்திக்கிறதுக்கு நல்ல ஒரு துணி கூட கிடையாது, இப்படி இப்படின்னு அநேக இடத்துல சொல்லிக்கிறது பார்க்கிறோம். பவுல் சொல்லிக்கிற காரியம் அப்படிப்பட்ட ஒரு வியாகுலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பவுல் ஆனா ஒரு முடிவு எடுக்கிறார். அது என்னதென்றால், நான் இந்த உலகத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு நான் வாழுவேன். எதற்காக? சபைக்கு நன்மை உண்டாக்குவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிஜமாவே அதான் நான் கேட்கிறேன். நீங்க அதனால ஒரு உதாரணம், இது என்னை பத்தி நான் சொல்லல, தயவுசெய்து நினைக்காதீங்க, யாரும் அப்படிலாம் நினைத்துக் கொள்ளாதீங்க. வந்து ஒருவேளை பிரதர் அப்படிலாம் நினைக்கிறாரோ, அப்படிலாம் நான் உயிரோடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த வெளிப்பாடெல்லாம் பெற்றுக்கொண்டு எல்லாத்தையும் புத்தகமாக எழுதி விட்டு அதுக்கப்புறம் மறித்து போனால் நல்லது நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரி, எதற்கென்று நான் சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு வந்து நிஜமாகவே இன்னைக்கு சபை ஊழியக்காரரை பிரஷருக்குள்ளாக, ஸ்ட்ரெஸ்க்குள்ளாக தள்ளி விடக்கூடாது. ஏன்னா கொரிந்து சபையில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு. போட்ட அவரை நார் எடுக்கிறாங்க. நீங்கள் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வாஸ்து பார்த்தா தெரியும். அவர் வந்து எழுதின கடிதத்தை அவருக்கு பிடிக்கல, 1 கொரிந்தியர் அவங்களுக்கு பிடிக்கல, அவரை வந்து நல்லா வெளுத்து கட்டியிருப்பாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, அது அடுத்த காரியம். ஆனால் இப்பொழுது இந்த பவுல் வந்து பாருங்க, இந்த உலகத்தில் நான் வந்து மரித்து போறதுக்கு நான் ஆசைப்பட்டாலும் நான் உலகத்தில் நான் ஜீவிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்கள் மூலமாக அவர் நினைத்த காரியங்கள், சித்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் மரித்து போகக்கூடாது. நான் சொல்ற கரெக்டா இல்லையா? அப்படி என்றால் எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ், பிரஷர் எல்லாமே இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒரு அஸ்திபாரம் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த அஸ்திபாரம் இருந்தால்தான், இன்னைக்கு நான் சொல்றேன்ல, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, பிரஷர் எல்லாம். இந்த அஸ்திபாரம் இருந்தால்தான் நீங்க உண்மையாகவே இந்த ஸ்ட்ரெஸ், இந்த டிப்ரெஷன், இந்த மனச்சோர்வு, மன அழுத்தம் எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த நிரந்தர ஒரு விடுதலையை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அதற்கு என்ன நான் சொன்னேன்? என்ன தேவை உங்களுக்கு? என்ன மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள என்ன தேவை சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஏன்னா அது மாதிரி மறந்துடுவீங்க, அதுக்காக தான் நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன தேவை? ஒரு அஸ்திபாரம் தேவை என்று சொல்லி இருக்கிறேன். என்னதான் அந்த அஸ்திபாரம் சொன்னேன்னா ஒன்னும் சொல்லல. சரிங்களா? அதனால இப்ப கவனமாக கேளுங்க. இப்பொழுது அந்த அஸ்திபாரம் என்று சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க, இது உண்மையாகவே நீங்க பிடித்து கொள்ளுங்க. ஏனென்றால் நான் சொல்றேன், ஒருவேளை நான் மேன்மைக்காக நம்ம அறிவுரை சொல்றேன், நம்மளுடைய பிள்ளைகளுடைய நன்மைக்காக சொல்றேன். இது வேற எங்கேயும் நீங்க வந்து கேட்க முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது வேதாமத்தை வந்து அறிந்து கொள்றதே உண்மையான சத்தியம் இருந்தால்தான் அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றால் இது என்ன அஸ்திபாரம்? ரொம்ப எளிமையான காரியம்தான். ஆனால் இன்றைக்கு அதை கற்றுக்கொள்ள போறீங்க. ரொம்ப எளிமையான காரியம் தான். நீங்கள் ஏற்கனவே வாசித்த வசனங்கள் தான். ஆனால் இன்றைக்கு அதை உண்மையாக நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் பாருங்க. அங்கே சொல்கிற காரியம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் எல்லாவற்றையும் உங்களை விண்ணப்பங்களையும் சோசரக்கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இது வந்து பிரசங்கிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வர்றது மிக மிக கடினம். அப்படிதானே? ஏனென்றால் அஸ்திபாரம் இல்லை. அப்படிதானே? இதில் பிரசங்கிக்கிறது உங்களுக்கு எல்லாம் இந்த வசனம்லாம் தெரியும் தானே? உங்களுக்கு தெரியும். பிரசங்கிக்கிறது ரொம்ப ஈஸி, சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி, நடைமுறைக்கு கொண்டு வர்றது மிக மிக கஷ்டம். ஏனென்றால் அந்த அஸ்திபாரம் இல்லை. அது கற்றுக் கொடுக்க போறேன். அடுத்தது 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் எடுத்து அவர் மேல் வைத்து விடுங்கள். இது சொல்றது ரொம்ப ஈஸி. என்னமோ கையில் பின்னாடி ஒரு மூட்டை பை நம்ம கட்டிட்டு இருக்கிறது போலையோ நம்ம நினைச்ச நேரத்தில்
இந்த எல்லா சுமைகளையும் அப்படியே அழகா ஒரு ஸ்கூல் பேக் மாதிரி கலத்தி அப்படியே ஏசா பாக்கெட் அப்படியே தூக்கி போட்டுடலாங்கிற மாதிரி. பிரசங்கிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, ஆனா செய்முறைக்கு கொண்டு வருகிறது கஷ்டம். மத்தேயு 6:25 ஏசாபாவை சொல்கிற, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மறுபடியும் பிரசங்கிக்கிறது ரொம்ப ஈஸி, அப்படிதானே? ஆனா வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறது மிக மிக கஷ்டம். அதுவும் பெண்களுக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்தது மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாருமே அப்படியே நம்ம ஏசப்பாட்ட ஓடி போயிடலாமா? பிரசங்கிக்கிறது ஈஸி, ஆனா எப்படி ஓடணும் எங்க ஓடணும்னு யாருக்கும் தெரியாது. நடைமுறை கொண்டு வர்றது கஷ்டம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இந்த வசனம் எல்லாம் எத்தனை தடவை நீங்க கேட்டிருக்கீங்க? சண்டே கிளாஸ்ல இருந்து நீங்க கேட்டிருக்கீங்க தானே? இதை நடைமுறைக்கு உங்களால கொண்டு வர முடிந்ததா? ஏன் ஏன் சொல்லுங்க. அஸ்திபாரம் இல்லை. இது எப்படி மேற்கொள்ளணும் என்கிற அஸ்திபாரம் இல்லை. அப்ப அங்கதான் பாருங்க, இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க, இந்த அஸ்திபாரம் என்றால் என்னது? இது மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த அஸ்திபாரம் என்பது ஒரே நாள்ல நீங்க கட்ட முடியாது. இது எப்படின்னா பிராக்டிஸ்ல தான் இந்த அஸ்திபாரத்தை நீங்க கொண்டு வர வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, பிராக்டிஸ்ல தான் கொண்டு வர முடியும். இன்னைக்கு ஒரே நாள்ல இந்த செய்தி கேட்டது நிமித்தமாக உடனடியாக அந்த அஸ்திபாரத்தை உங்கள் லைஃப்ல நீங்க போட முடியாது. இது நீங்கள் தினந்தோறும் பிராக்டிஸ் செய்து எக்ஸசைஸ் செய்து இந்த அஸ்திபாரத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் ஒரு மொழியை கத்துக்கொள்றீங்க, ஒரு சீன மொழியை கத்துக்கொள்றீங்க, ஒரே நாள் கத்துக்க முடியுமா? என்ன பண்ணோம்? ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தானே வரும். ஒரு பைக் மெக்கானிக்காக விருப்பப்படுறீங்க, முதலாவது என்ன கத்துக்கணும்? தொடக்க கத்துக்கணும், பஞ்சர் போட கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு வருஷம் கழிச்சு தான் என்ஜின்ல வேலை பார்க்க கத்துக்கொள்ள முடியும், அப்படிதானே? அதே போலதான் இந்த அஸ்திபாரமோ ஒரே நாளில் வராது. ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையின் பழக்கத்திற்கு நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் 100% நான் சொல்றேன், ஏன்னா நானே இதற்கு சாட்சி. நீங்க என்னையன்னு பார்த்துருப்பீங்க, ஒருவேளை குறையா கூட சொல்லியிருப்பீங்க, கல் நெஞ்சக்காரப்பா, அவங்க அம்மா இறந்தது கூட இவங்க அளவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நிறைய பேர் சொன்னது என் காதால நான் கேட்டேன். ஏன்னா முதல்ல எனக்கு முழு விசுவாசம் எங்கள் அம்மா பரலோகத்தில் இருக்கிறாங்கன்னு. பவுல் சொல்லியிருக்கிறார், உலகத்தார் போல துக்கித்து நீங்கள் அழாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குமே தெரிந்த காரியம் தானே. மரணமே. அதுக்கு முந்தின வாரம் தான் ஒரு செய்தி கொடுத்த ஞாபகம் இருக்கா? இம்மைக்கான விடுதலை, மறுமைக்கான விடுதலை. இம்மைக்கான விடுதலை எவ்வளவுதான் நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் மரணத்தை நீங்கள் ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் பெற்றுக்கொண்டனால தான் நான் தைரியமா இருந்தேன். ஏன்னா எந்த ஸ்ட்ரெஸ் எந்த ப்ரெஷர் எதுவும் கிடையாது. அதனால தான் சாதாரணமாக இருக்க முடிந்தது. நிஜமா சொல்றேன், நீங்களும் அப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு அஸ்திபாரம் தேவை. ஒரே நாள வராது. எனக்கு 22 வருஷம் ஆயிடுச்சு, மேபி அதோட மோர் இருக்கலாம். சரிங்களா? பயப்படாதீங்க, நீங்க அதோட சீக்கிரமா நீங்க பண்ணிடலாம். ஏன்னா நான் அடிபட்டு யாருமே கற்றுக் கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு நானே கற்றுக்கிட்டு வந்தது. இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இங்கே நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இதை பிடித்து கொண்டீர்கள் என்றால் 100% உங்களுடைய டிப்ரெஷன், உங்களுடைய மன அழுத்தம் யாவற்றையும் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும். என்னதென்றால் இந்த வசனம் தான். நிஜமாக நான் சொல்றேன், எதற்கு இந்த வசனம் என்னுடைய மிக பிரியமான வசனம், எனக்கு வேதாமத்திலே மிக பிரியமான வசனம். யாருக்கா தெரியுமா? நான் சொல்லியிருக்கிறேன் முன்னாடியே சபையில், இதுதான் எனக்கு பிரியமான வசனம். அது எதற்கு எனக்கு பிரியமான வசனமாக கர்த்தர் அன்னைக்கே எனக்கு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நான் உணர்ந்து கொள்கிறேன். தெரியுமா எனக்கு பிரியமான வசனம் எதுன்னு? வேதாமத்தில் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துலேருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நானே வாசித்துறேன். ஏனென்றால் இது எனக்கு ரொம்ப பிரியமான வசனம். ஏனென்றால் இது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சின்ன வயதில் எங்கள் அப்பா அம்மா ஊழியத்திற்கு வந்த நிமித்தமாக ஒன்றுமே கிடையாது. தினந்தோறும் தேவனுடைய போஷிப்பையும் அன்பையும் நாங்கள் ருசி பார்த்து வளர்ந்தபடினால இந்த வசனம் ஒருவேளை பிரியமான வசனமாக மாறி இருந்திருக்கலாம். ஆனால் சின்ன வயசுலேருந்தே இந்த வசனம் வாசிக்கும் பொழுது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது
உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். என்னது ரொம்ப ஈஸியா இருக்கா? நீங்க என்ன பயங்கரமான பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருப்பீங்க. உங்களை கொலை செய்யற அளவுக்கு கூட நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்துல மாட்டி கொண்டு இருப்பீங்க. ஆனால் என்ன சொல்ற பவுல் அங்க, நீங்கள் அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன் சந்தோஷமான எண்ண வேண்டும் என்று சொல்கிறார்? ஏன்னா நீங்க நல்லா கவனித்து பாருங்க, அப்படிப்பட்ட உபத்திரம் உங்களுக்கு வந்ததென்றால் கர்த்தர் உங்களை சோதித்து பார்க்கிறார் என்று அர்த்தமா? அதனால தான் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் தான் உங்களை சோதிக்கிறார், கண்டிப்பா உங்களை விடுதலை ஆக்குறதும் அந்த கர்த்தர் தான். அதனால மிகுந்த சந்தோஷமா இருங்கள். ஏன் இதை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், மெச்சூர் அண்ட் கம்ப்ளீட். அப்படி என்றால் உங்கள் சரீரத்தில் எந்த அழுத்தமும் இருக்கக்கூடாது, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது. நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ஒரு பெரிய பிரச்சனையா ஏசப்பா இருக்கிறார் அப்படின்னு உதறி தள்ளி எந்த ஸ்ட்ரெஸ் பிரஷரும் இல்லாமல் வாழ்கிற ஒரு பூரண கிரியை உங்களுக்குள்ளாக உண்டாக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இதை செய்ய சொல்கிறார். என்னத்தை செய்ய சொல்கிறார்? 3ஆம் வசனம், நீங்கள் என்ன பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உங்களுடைய இலக்கு என்னது? உங்க இலக்கு என்னது என்றால் பூரண கிரியை. நீங்க பூரணராக்கப்பட வேண்டும். அந்த படத்தை காட்டுமா பாருங்க, இதுதான் இலக்கு. ஆனா இது வந்து வெறும் ஒரு கல் தான். இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, இதுதான் உங்களுடைய இலக்கு. ஆனா இந்த கல்லை உங்களுடைய வாழ்க்கையில சும்மா போட முடியாது. இந்த கல் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் உங்க வாழ்க்கையில் என்ன தேவை? ஒரு அஸ்திபாரம் தேவை. அந்த அஸ்திபாரம் மேலதான் இந்த கல்லை வைக்க முடியும். நீங்க முழு பூரணராக வேண்டுமா? நீங்க முழுமையாக இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் மிகுந்த சந்தோஷமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகளாக மாற வேண்டுமா? இந்த கல் உங்களுடைய வாழ்க்கையில் வைக்கப்பட வேண்டும். ஆனால் சும்மா வைக்க முடியாது, இதுக்கு ஒரு அஸ்திபாரம் வேண்டும். அதே அஸ்திபாரத்தை பாருங்க பவுல் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் இதே காரியத்தை அங்க சொல்றார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல பாருங்க, அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களில் எல்லாத்திலும் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. இங்க தான் பாருங்க பவுல் வந்து எதை முதலாவது போடணும், எதை ரெண்டாவது போடணும், எதை மூணாவது போடணும், அதன் பிறகு எப்படி நீங்க பூரணராக மாற முடியும், பிரஷர் ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக மாற முடியும் என்பதை பவுல் இங்க சொல்லுகிறார். ஆனா இங்க பாருங்க, இங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இங்க தமிழ்ல மொழி பெயர்க்கும் பொழுது எல்லா வார்த்தையும் உல்டாவா மாத்தி விட்டாங்க. அங்க முதலாவது உபத்திரம் பொறுமை, பொறுமை பரீட்சைன்னு எழுதப்பட்டிருக்கு. பரீட்சை வந்து அந்த நேரத்தில் வராது. அதனால நான் வந்து கிரேக்க மொழியின்படியாக இதை சரியான ஆர்டர்ல நான் எழுதியிருக்கிறேன். நான் ஏதோ தமிழ் பைபிளை நான் திருத்தி எழுதுறேன்னு நினைத்துக் கொள்ளாதீங்க. உண்மையான கிரேக்க மொழியில் இந்த அஸ்திபாரம் எந்த ஆர்டர்ல போட வேண்டும் என்பதை கிரேக்க மொழியிலிருந்து எடுத்திருக்கிறேன். அது அடுத்த வசனத்தை காட்டுமா, ரோமர் 5 திருத்தப்பட்ட வசனம். இதுதான் உண்மையான ஆர்டர். இது மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க ஆட போற கேம்ல வேணா தேவை இருக்கலாம், சரிங்களா? அது மாத்திரமல்ல, இதை வேணா கூட நீங்க ஒரு போட்டோ பிடித்து வைத்துக் கொள்ளுங்க இந்த வசனத்தை. ஏனென்றால் நீங்க வந்து வீட்டில் போய் நீங்க பார்க்கறதுக்கு இது நிஜமாகவே வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னைக்கு நிறைய தமிழில் வந்து போதிக்கிறவங்களுக்கு இந்த வசனத்தை ஏன் தொட மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த வசனம் வந்து மாற்றி மாற்றி எழுதினபடினால அது எல்லாமே குழம்பி போயிடுச்சு. அதனால தான் நிறைய பேர் இந்த வசனத்தை தொடவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதுதான் உண்மையான ஆர்டர். அது மாத்திரமல்ல, உபத்திரவம், அதில் ஒரு காரியத்தையும் விட்டுட்டாங்க, அதையும் நான் சேர்த்துருக்கிறேன். உபத்திரவம் பொறுமையையும்
என்னது முதலாவது என்னது? உபத்திரவம் என்ன பண்ணும்? பொறுமையை உண்டாக்கும். பொறுமை என்னத்தை உண்டாக்கும்? பரீட்சையை உண்டாக்கும். பரீட்சை என்னத்தை உண்டாக்கும்? நம்பிக்கையை உண்டாக்கும். நம்பிக்கை என்னத்தை செய்யும்? உங்களை பூரணராக்கிறது என்று நீங்கள் அறிந்து உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஒரிஜினல் ஆர்டர். அந்தபடியாக நீங்கள் முதலாவது போட வேண்டிய அஸ்திபாரம் கல் என்னதென்றால் என்னது? பொறுமை. நீங்கள் போட வேண்டிய முதலாவது அஸ்திபார கல் என்னது? இது மிக மிக முக்கியம். உங்களுக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்றால் இதுதான் நீங்க போட வேண்டிய முதலாவது கல். ஏனென்றால் கர்த்தருக்குள்ளாக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், கழுகை போல் செட்டை அடித்து எழும்புவார்கள். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்கள் சும்மா இருங்க, பொறுமையா சும்மா இருங்க. யார் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார்? கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு முழுமையாக பாருங்க, கர்த்தருக்குள்ளாக காத்திருக்கிறவர்களுக்கோ அவர் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறார். ஆமென். அப்படி என்றால் இன்றைக்கு ஒரு பிரச்சனை வந்துற மாத்திரத்திலேயே நீங்களே போய் ஒரு போலீஸ் கிட்டயோ ஒரு அரசியல்வாதி கிட்டயோ இல்லைன்னா ரவுடி கிட்டயோ போய், இல்லை என்றால் உங்க பணத்தை கொண்டு போய், இல்லை என்றால் நீங்களே நயவஞ்சகமாக யோசித்து அதை எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்று யோசித்து நீங்களே யுத்தம் பண்ணினீர்கள் என்றால் இந்த அஸ்திபாரத்தை நீங்க போடவே முடியாது. இந்த அஸ்திபாரத்தை நீங்கள் போட வேண்டும் என்றால் நீங்கள் முற்றிலுமாக ஏசப்பாவை நம்பி, ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், நான் வெறும் பொறுமையாக இருப்பேன், எதையும் செய்ய மாட்டேன், யார்கிட்டயும் ஓட மாட்டேன். எங்கே அரசாங்கத்திற்கும் அரசியல்வாதி கிட்டையும் போலீஸ் கிட்டையும், இல்லை என்றால் பாஸ்டர் கிட்ட கூட நான் வரமாட்டேன். பாஸ்டர் கிட்ட கூட வரக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? பொறுமையோடு கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார்ப்பா. ஒன்று சொல்லுவாங்களா, மேலே இருக்கிற எல்லாம் பார்த்துக்குவார்ப்பா அப்படின்னு. நீங்க பொறுமையோடு நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் நீங்கள் போட வேண்டிய முதலாம் அஸ்திபாரம். ஏனென்றால் பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயமே நான் போன மாசம் ஒரு செய்தி கொடுத்தேன்ல, நீங்கள் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீண்ட பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். அதே நீண்ட பொறுமை தான் உங்களுடைய அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதன் பிறகு போட்டோ எடுத்துக்கொண்டீங்களா? அந்த ரோமர் 5 பொறுமை என்னத்தை உண்டாக்கும்? பரீட்சையை உண்டாக்கும். அடுத்த படத்தை காட்டுங்க. இப்ப அடுத்தாப்புல நீங்க போட வேண்டிய அஸ்திபாரம் என்னது? பரீட்சை. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த பரீட்சை என்பது ஒரு எக்ஸாம் போல. நீங்க எப்படி விடாமுயற்சியாக பொறுமையோடு கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்து கொண்டு நீங்கள் இங்க ஜெயம் பெற வேண்டியது உங்களுடைய கடமை. இதுதான் பரீட்சை. பெர்சிவரன்ஸ் என்று சொல்வாங்க. பேஷன்ஸ், பெர்சிவரன்ஸ். புரிந்து கொள்றீங்களா இல்லையா? அப்பொழுது பாருங்க, இந்த பரீட்சையில் இப்ப இந்த அஸ்திபாரத்தை நீங்கள் போட வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு பாஸ் மார்க் வாங்க வேண்டும். என்னது அந்த பாஸ் மார்க்? இந்த பரீட்சையில் நீங்க பாஸ் மார்க் வாங்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு கண்டிஷன் தான். நீங்கள் பிரச்சனையை நம்ம தீர்த்து கொள்ளலாம். எந்த விதத்திலையும் ஒரு பிரச்சனை வந்தனா நீங்க உலகத்தில் போய் நீங்க அங்கங்கேயும் பிடிச்சி காலை பிடிச்சி, இல்லைன்னா உங்க பணத்தை செலவழித்து நீங்க ஒரு பிரச்சனையை நீங்க தீர்த்து கொள்ளலாம். அப்படிதானே? பிரச்சனை முடிஞ்சிடும். கரெக்டு தானே? ஆனா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. ஏன் தெரியுமா? நீங்க உங்களுடைய சுயத்தினால் அந்த பிரச்சனையை நீங்களே மேற்கொண்டபடினால நீங்க பொறுமை நீங்கள் அஸ்திபாரமாக போடவில்லை. நீங்களே உங்களுடைய காரிய சித்தியத்தினால் நீங்கள் போய் உங்களுடைய பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ணி கொண்டீங்க. உலகத்தார் போல சால்வ் பண்ணி கொண்டீங்க. கர்த்தர் யுத்தம் செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவே இல்லை. கர்த்தர் பொறுமையா இருக்க சொன்னார், ஆனா நீங்க இடம் கொடுக்கவே இல்லை. புரிந்து கொள்றீங்களா இல்லையா? அப்படி என்றால் நீங்கள்
உலகத்தின்படியாக உங்க பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணீர்கள் என்றால் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. இந்த பரீட்சைங்கிற அஸ்திபாரத்தை நீங்கள் போடவே முடியாது. ஆனால் கர்த்தருக்குள்ளாக காத்திருந்து கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தான் பாஸ் மார்க் வாங்கினவர்கள். நீங்கள் தான் இந்த அஸ்திபாரத்தை போட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, கலாத்தியர் 6:9 சொல்கிறது, நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. என்னதுன்னா, நன்மை செய்து கொண்டே இருக்கணும். உங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு உலகத்தின்படியாக தீமை செய்யக்கூடாது. அதுதாங்க சொல்றார். புரிகிறதா இல்லையா? உலகத்தின்படியாக போனா தீமை செய்து தானே பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஏசாப்போடைய பிரச்சனத்தில் பொறுமையோடு இருந்து நன்மையை மட்டும் செய்து உண்மையை மட்டும் பேசி நியாயத்தை மட்டும் பேசி நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? நீங்கள் பொறுமையோடு நீங்கள் ஜெயிக்க வேண்டுமா? நீங்கள் ஜெயித்தீர்கள் என்றால் தான் நீங்க பாஸ் மார்க், இல்லை என்றால் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. அதனால நான் சொல்கிறார் பாருங்க, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா. பொறுமையோடு தளர்ந்து போகாமல் இருக்கணும். புரிகிறதா? அப்ப இந்த அஸ்திபாரத்துடைய 2 கற்கள் எதுக்குன்னு, நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இதை முதல்ல கொண்டு வாங்க உங்க லைஃப்ல. இதுதான் பொறுமை. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் என்னை கைவிட மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார், என்னோடு கூட நடந்து வருவார். கண்டிப்பாக எனக்காக அந்த ஏற்ற விடுதலையை அவர் தருவார், வெற்றியை தருவார் என்ற விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்து கொண்டிருங்க. இந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் ஏசப்பாவுடைய உதவியோடு தான் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும். உலகத்தின் உதவியோடு நீங்கள் பாஸ் பண்ணி இருந்தீர்கள் என்றால் இந்த அஸ்திபாரத்தை நீங்கள் போடவே முடியாது. ஹல்லேலூயா. அதன் பிறகு அடுத்த அஸ்திபார கல் என்னது? முதலாவது பொறுமை, பரீட்சை, அதன் பிறகு நம்பிக்கை. இப்ப பாருங்க, இந்த பரீட்சையில் நீங்க ஒழுங்கா பாஸ் பண்ணி இருந்தீங்கன்னா தான் இந்த நம்பிக்கைங்கிற கல்லை நீங்கள் போட முடியும். ஏனென்றால் இது என்ன நம்பிக்கை, என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இயேசு கிறிஸ்து என்னை கைவிட மாட்டார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், இருள் போல காரிருள் இருந்தாலும் அவர் வெளிச்சமாக எனக்காக உதித்து அவர் கண்டிப்பாக எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி வந்தது? இந்த பரீட்சையில் நீங்க ஏசாப்பாவுடைய ஹெல்ப்ல நீங்க பாஸ் பண்ணபடினால்தான் நம்பிக்கை வந்தது. யார் மேல நம்பிக்கை? ஏசப்பா மேல நம்பிக்கை. இது உலகத்தின்படியாக நீங்க பாஸ் பண்ணி இருந்தீங்கன்னா யார் மேல நம்பிக்கை வந்திருக்கும்? உங்க அரசியல்வாதி மேல, இல்லைனா உங்க பேங்க் ஆபீசர் மேல, இல்லைனா உங்களுக்கு உதவி செய்த அந்த உலகத்தார் மேல, அவங்க மேலதான் நம்பிக்கை வந்திருக்கும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்படி என்றால் இந்த பரீட்சையில் நீங்க ஏசப்பாவுடைய உதவியோடு நீங்கள் பாஸ் பண்ணீர்கள் என்றால் உங்களுக்கு அடுத்தாப்புல நம்பிக்கை உண்டாகும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நம்பிக்கை? பிலிப்பியர் 4:13 சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாற்றையும் என்னால் செய்யறதுக்கு எனக்கு பலன் உண்டு என்ற நம்பிக்கை. என்னது? யாருக்கும் அந்த நம்பிக்கை இல்லையா? கொஞ்ச நேரம் அது பொறுமையாக போகிறேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான செய்தி. இது உங்களுடைய வாழ்க்கையே மாற்றுகிற ஒரு செய்தியாக இருக்கும்படியால் தான் பொறுமையாக போகிறேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனா தயவுசெய்து நீங்கள் கேட்க. நான் ஃபாஸ்ட்டாக போனேன்னா 1/2 மணி நேரத்தில் கூட கொடுத்து முடிச்சிருவேன். உங்களுக்கு புரியணும், இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். வேணா இன்னைக்கு கூட நான் எடிட் பண்ணி இன்றைக்கே நான் யூடியூப்பில் கூட நான் போட்டுறேன் இந்த செய்தி. ஏன்னா நம்ம சபையின் பிள்ளைங்களாம் கேட்கணும். இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க, இந்த நம்பிக்கை தான் என்னை பலப்படுத்துகிற. சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாங்க ஜெயத்தோட சொல்லணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்க வேற யாரையும் நம்பல, ஏசப்பாவை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்றேன், இது ஒரே நாள்ல போட முடியுமா? அந்த படத்தை காட்டுமா?
இந்த காரியத்தை ஒரே நாள் இந்த அஸ்திபாரத்தை போட முடியுமா? இல்லை, பழகணும். என்னதை பழகணும்? பிரச்சனை வரும்பொழுது காத்திருக்க பழகணும், பொறுமையாக காத்திருக்க பழகணும். சில பேருக்கு ஒரு நாள் தான் காத்திருக்கிறதுக்கு கர்த்தர் கொடுப்பார். சில பேர் 1 வருஷம் காத்து கொண்டிருக்கலாம், சில பேர் 10 வருஷம் 20 வருஷம் கூட காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் எத்தனை நாள் ஏசப்பா காக்க வைக்கிறாரோ அத்தனை நாள் ஏசப்பாவுடைய நம்பிக்கையை வீணாக்காதபடி நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாகக்கூடாது, டிப்ரெஷன் உண்டாகக்கூடாது என்றால், உங்கள் லைஃபே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க வேண்டும் என்றால், இதுதான் உங்களுடைய அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இதுதான் பூரணத்தை உண்டாக்க போகிறது. கடைசி படத்தை காட்டுங்கம்மா. இந்த பூரணம் தான் உங்களுடைய வெற்றி. ஏனென்றால் உங்க நம்பிக்கை இப்ப இயேசு கிறிஸ்து மேல இருக்கிறபடினால, இப்போ நீங்க யாரு? உலகத்தார் கிடையாது. ஏன்? கிறிஸ்து உங்களுக்குள்ளாக ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்துடைய ஆவியினால் ஜெயம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறபடினால இப்போ கர்த்தர் உங்களை பூரணப்படுத்தி விட்டார். அப்படி என்றால் you are complete and mature, not lacking anything at all. நீங்க பூரண சர்க்குணவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். எத்தனை பேருக்கு இது ஆசையாக இருக்கிறது? அந்த கல்லை நீங்க கடைசியாக வைத்தால்தான் உங்கள் லைஃப்ல ஸ்ட்ரெஸ் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது, வியாகுலம் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை கலக்கப்படுத்த மாட்டாது. இல்லை என்றால் உங்க அஸ்திபாரத்தில் எங்கேயோ ஒரு வாட்டர் இருக்குன்னு தான் அர்த்தம். நான் சொல்றது சரிதானே? எத்தனை பேர் இதை வீட்டில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க? நீங்க வேணா ஒரு ஃபோட்டோ பிடித்து கொள்ளுங்க, இல்லைனா நான் வேணா கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறேன் அந்த ஃபோட்டோவை. ஆனால் பாருங்க, இந்த ஜெயத்தை நீங்கள் பெற்றாகுண்டும் உலகத்தில் கொடி அசைத்து நீங்கள் வந்து நான் ஜெயித்துட்டேன் சொல்ல முடியாது. வெளியில் ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு நான் பூரணர் ஆயிட்டேன், இதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இன்னைக்கு பூரணரான ராபின் ஸ்டீஃபனுக்கு விழா எடுத்தல் அப்படின்லாம் ஒரு விழாலாம் வைக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த ஜெயம் வெளிப்புறமாக அது நடக்க போகிறதல்ல, இந்த ஜெயம் முழுவதுமாக உங்களுக்கு உள்ளாகவே அது நடந்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, எபேசியர் 3:16-17 சொல்கிறார் பாருங்க, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் நீங்கள் பலப்படவும். வெளிப்புறமான மனுஷன் கிடையாது, உள்ளான மனுஷன். இந்த உள்ளான மனுஷன் தான் பலப்பட வேண்டும். இந்த உள்ளான மனுஷன் பலப்பட்டால் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், பிரஷர், டிப்ரெஷன் எதுவுமே வராது. நான் சொல்றேன் சரிதானே? வெளிப்புறமான மனுஷன் வந்து பலப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உள்ளான மனுஷன் தான் பலப்பட வேண்டும். அதை தான் அவர் சொல்லுகிறார். அதன் பிறகு பாருங்க, இதுதான் அந்த வெற்றி. இதன் பிறகுதான் உங்களுக்கு எந்த மன அழுத்தம் எதுவுமே இருக்காது. அதுதான் பாருங்க, இது எல்லாத்தையும் நீங்க அறிந்து கொண்டால் தான் பாருங்க, இந்த அஸ்திபாரத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. இதுக்கப்புறம் நீங்க புதிய ஏற்பாடு நிருபங்களை நீங்க வாசிங்க. எல்லா வசனங்களிலும் அந்த படத்தை காட்டுமா, அந்த ஃபவுண்டேஷன் படத்தை, இந்த அஸ்திபாரத்தில் மேல் கட்டப்பட்ட வசனங்களாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு மேஜிக் ஃபார்முலா. சும்மா ஒரு உதாரணத்துக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆனா சரி, அந்த அஸ்திபார படம் ஞாபகம் இருக்குல்ல? அப்போ பாருங்க, இந்த அஸ்திபார படத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் நிஜமாவே பாருங்க, நீங்க வேதாமத்தில் இனிமேல் எந்த வசனத்தை எடுத்து வாசாலும், பவுல் எழுதினதாக இருக்கட்டு, யோவான் எழுதினதாக இருக்கட்டு, பேதுரு எழுதினதாக இருக்கட்டு, முழுமையாக பாருங்க, இந்த அஸ்திபாரத்தை முற்றிலுமாக மையப்படுத்தி எழுதின வசனங்களாக தான் காணப்படும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு வசனத்தை வாசிடுறேன். 1 கொரிந்தியர் 4:16 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வந்துருட்டு, ஸ்கிரீன்ல வந்துருட்டு. வேண்டாம், வேஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப நேரமாகுமா? சரி, எல்லாருமே வேணா பைபிள் எடுத்துக்கொள்றீங்களா? எந்த பக்கம்னு சொல்லிடுங்க, பாதி பேருக்கு தெரியாது எங்கன்னு. 230 புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு 230. 230 எடுத்துக்கொள்ளுங்க. இங்க பாருங்க, நான் சொன்ன கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்து விடாதீங்க. என்னது? பொறுமை. அடுத்தது என்னது? பரீட்சை.
அதன் பிறகு நம்பிக்கை, நம்பிக்கை, அப்புறம் பூரணமாகிறது. இதெல்லாமே எங்க நடக்குது? வெளிப்புறமா உள்புறமா? எல்லாமே உள்புறம். இந்த 5-6 காரியத்தை மட்டும் எப்போதுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இனிமேல் நீங்க வேதாமத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எல்லா வசனங்களும் பாருங்க இதே அஸ்திபாரத்தை தான் கொண்டிருக்கோம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நானே வாசிக்கிறேன், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அப்படி என்றால் நாங்க டிப்ரெஷன் ஆகிறதில்லை, நாங்க ஸ்ட்ரெஸ்க்குள்ளாக மாட்ட போகிறதில்லை. எங்களுடைய புறம்பான மனுஷன் அழிந்தும், எனது அவுட்டர் பாடி, இங்க ஒன்றும் யூஸே கிடையாது. அதான் சொல்கிறார், இந்த புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இதுதான் நான் சொன்னேன், உங்க மாறுதல் எங்க வருகிறது? உள்ளாக தான் மாறுகிறது. உங்க வெற்றி எங்க வருகிறது? உள்ளுக்குள்ளதான் நடக்குது எல்லாமே. சரிங்களா? அதன் பிறகு சொல்கிறார் பாருங்க, மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, வெளியில காணப்படுகிற வெற்றிகளால் அல்ல, ஆனா காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற, உள்ளுக்குள்ள நடக்கிற வெற்றிகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம், இதுதான் இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே மிகவும் அதிக நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பாருங்க, நீங்க பொறுமையோடு இந்த பரீட்சையில் நீங்க பாஸ் பண்ணி நீங்கள் ஏசப்பாவுடைய நம்பிக்கை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்க பூரணராக மாறும் பொழுது அந்த உள்ளுக்குள்ளாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறது. உங்க உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது. அதான் சொல்கிறார், வெளிப்புறமாக காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். அப்படி என்றால் டெம்பரரி தான். வெளிப்புறமாக காணப்படுகிற வெற்றி எல்லாமே டெம்பரரி. நீங்க உலகத்தின் ஹெல்ப்போடு பரீட்சையை நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அது டெம்பரரி. ஆனால் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்படி என்றால் பெர்மனன்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, உலகப்புறமா நீங்க உங்க சரீரத்தை யூஸ் பண்ணி, உங்க பலத்தை யூஸ் பண்ணி நீங்கள் ஜெயித்து உங்க பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்களா? உங்க பிரஷர், உங்களுடைய டிப்ரெஷன் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போறீங்களா? இல்லை என்றால் பொறுமையோடு காத்து, கர்த்தருக்குள்ளாக காத்திருந்து பரீட்சையில பாஸ் மார்க் வாங்கி, ஏசப்பா தான் ஜெயித்து கொடுத்தார் என்ற அந்த பாஸ் மார்க்கை வாங்கி ஏசப்பா மேல நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கி, அந்த நம்பிக்கை நிமித்தமாக நீங்கள் பூரண சர்க்குணவர்களாக மாறப்போகிறீர்களா? நான் சொல்லுகிறேன், அந்த படத்தை காட்டுமா? நீங்க பூரண சர்க்குணவர்களாக மாறினால் மாத்திரம்தான் நீங்க யாரு? டென்ஷன் இல்லாத மனிதர்கள், டிப்ரெஷன் இல்லாத மனிதர்கள். ஆனால் இந்த அஸ்திபாரத்தை ஒரே நாள்ல போட முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்? இது உங்களுடைய லைஃப்ல பழக்கத்திற்கு நீங்க கொண்டு வர வேண்டும். பிரச்சனை வரும், உபத்திரவம் வரும், நாளைக்கு நீங்க நினைத்து பார்க்க முடியாத இடுக்கண்கள்லாம் வரும், அநேக போராட்டங்கள் வரும், குறைவுகள் வரும். ஆனால் இதில் எல்லாவற்றிலையும் நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ். இந்த முதல் அஸ்திபாரம் தான் ரொம்ப கஷ்டம். என்னது அது? இதுதான் இருக்கிறதுல மிக மிக கஷ்டம். இன்னைக்கு யாருக்குமே இந்த பொறுமை கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட நீங்க இனிமேல் ஒரு பிரச்சனை வரும்பொழுது இந்த முதல் அஸ்திபாரமாகிய இந்த பொறுமையை முதல்ல போடுங்க. எப்படி ஏசப்பா உங்களுக்காக யுத்தம் செய்கிறார் என்பதை நீங்க பாருங்க. உங்களுக்கு யுத்தம் செய்யலையா? அதுக்கு நிஜமாவே நான் சொல்றேன், நானே உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்க என்கிட்ட நீங்க தயவு செய்து கேள்வி கேளுங்க. 100% நான் சொல்றேன், நீங்க பொறுமையோடு ஏசப்பாவை நீங்க யுத்தம் செய்ய விட்டீர்கள் என்றால் பரீட்சையில் நீங்க பாஸ் பண்ண முடியும். இந்த பரீட்சையில் நீங்க பாஸ் பண்ண பிறகு நீங்க ஏசப்பா உங்களுக்காக ஜெயத்தை வாங்கினபடினால உலகத்தின் நம்பிக்கை இல்லை, யார் மேல நம்பிக்கை? ஏசப்பா மேல உண்மையான நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்கு வரும். இந்த நம்பிக்கை விசுவாசம் உங்களை எங்க கொண்டு போகுமா? பூரண. எல்லாம் ஒரு ப்ராசஸ்.
இந்த ப்ராசஸ்க்குள்ளாக நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த கடைசி அந்த ரோமர் 5:3 மட்டும் காட்டிடுமா, மற்ற வசனம்லாம் வேணால் நேரம் இல்லை. ரோமர் 5:3-4 எல்லாருமே இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ பிடித்து கொள்ளுங்க. ஏன்னா இதுதான் ஒரிஜினல் கிரேக்க மொழியில் இருக்கிற ஆர்டர். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் எதை உண்டாக்க வேண்டும்? பொறுமை உண்டாக்க வேண்டும். பொறுமை எதை உண்டாக்க வேண்டும்? பரீட்சை உண்டாக்க வேண்டும். பரீட்சை எதை உண்டாக்க வேண்டும்? நம்பிக்கை எதை உண்டாக்க வேண்டும்? நம்மை பூரணராக்குறது என்று நாங்கள் அறிந்து என்ன பண்ண வேண்டும்? உபத்திரவங்கள் எல்லாவற்றிலையும் மேன்மை பாராட்ட வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார்? உபத்திரவத்தில் இது எல்லாத்தையும் நீங்கள் மனமகிழ்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மனமகிழ்ச்சி என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார். முடியுமா? இன்னைக்கு முடியாது. ஆனால் நீங்கள் இந்த பழக்கத்திற்கு அதை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் நீங்கள் உண்மையாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் அதை நீங்கள் செய்ய முடியும். உபத்திரம் வந்தால் அந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை கூட முடிஞ்சா காட்டியிருங்கம்மா. ஆமாம், அது கூட ஒரு முக்கியமான வசனம் தான். ஆமாம், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இப்பொழுதெல்லாம் எண்ண முடியாது. ஏன் தெரியுமா? உன்ன நீங்க அஸ்திபாரத்தை ஒன்றும் போடல. இப்பொழுது நீங்க சந்தோஷமாலாம் எண்ண முடியாது. இப்போலாம் பிரச்சனை வந்துச்சுன்னா டமால் உடஞ்சிருவீங்க. ஆனால் நீங்க என்ன பண்ணணும்? முதலாவது பொறுமையை போடுங்க, பரீட்சையில் பாஸ் பண்ணுங்க, நம்பிக்கை விசுவாசத்தை வளருங்க. பூரணர் ஆன பிறகு இந்த வசனத்தை நீங்க அப்படியே கடைபிடிக்க முடியும். ஆமீன். என்ன பிரச்சனை வந்தாலும் மிகுந்த சந்தோஷமாக நீங்கள் எண்ணிக்கொண்டே, சே எல்லாம் நடக்கட்டு, ஏசப்பா பார்த்துக்கொள்வார். ஏசப்பா தானே நம்மளை சோதிக்கிறாரு. ஏன்னா எத்தனை பேர் இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வர போறீங்க? ஆசைப்படுறீங்களா இல்லையா? சரி, இது நடப்பீங்க. இன்றையிலேருந்தே இது ஆரம்பிங்க. கேட்ட வார்த்தையை விட்டு விடாதீர்கள். முடிந்ததை கூட நான் யூடியூப்பில் போடுறேன். இது ரொம்ப பொறுமையாக கொடுத்தேன், அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் கொடுத்தேன். இன்னும் நிறைய வசனத்தை விட்டுட்டேன். சரி, ஆனாலும் நான் யூடியூப்பில் போடுறேன், மறுபடியும் கேளுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த உலகத்தில் சமாதானமாக வாழணுமா, சந்தோஷமாக வாழணுமா? லாஸ்டர் பிரதர் கொஞ்சம் ஜெபிக்கிற ரெடியாக இருங்க. ஆமாம், சமாதானமாக வாழணுமா? நீங்கள் கண்டிப்பாக இந்த அஸ்திபாரத்தை நீங்கள் போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஈஸியாகிடும். லைஃபே என்னதாயிடும்? ஈஸியாகிடும். இதுக்கு நானே ஒரு சாட்சி. ஆமீன். சரி, எல்லாருமே எழுந்து நிற்போம். லாஸ்டர் பிரதரை ஜெபிக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன்.